பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசுவின் வார்த்தை உங்களை தேடி வருகிறது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம்மேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். அவ்வளோதான், நான் இப்படியே போயிட்டேன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நமக்கு முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் நம்மேல் வைத்திருக்கிற முடிவு அது தீமையான முடிவல்ல, அது நன்மையான முடிவாகவே மாறப்போகிறது. சரியானதை விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கிற கடவுள் பரிசுத்தம் உள்ளவரா? நீங்கள் விசுவாசிக்கிற கடவுள் மெய்யான ஆண்டவரா? நீங்கள் விசுவாசிக்கிற கடவுள் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்று சொல்ல முடியுமா? உங்களுடைய பாவ சாபங்கள் நீங்குவதற்கு ஏதாவது செய்திருக்கிறாரா? இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர் தான் மெய்யான ஆண்டவர். இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர் தான் மெய்யான கடவுள். உன்னை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமானால் இவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டால் அது கடவுள் அல்ல. அறிந்து கொள்ளுங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசுடைய வல்லமை மாறி போகவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கற்பனை கடவுள் அல்ல, உயிரோடு இருக்கிறார். பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, விபச்சார வேசித்தன ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இச்சையை தோண்டுகிற ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். ரகசிய பாவங்களை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற சோதோம் கொமோரா பாவத்தின் ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இன்றைக்கு விடுதலையின் நாள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொன்னீரே, நிறைவேறுவதாக. நிரப்புவீராக, நிரப்புவீராக. வல்லமையினாலும் வரங்களினாலும் வாலிபர்களை நிரப்புவீராக. அக்கினை இறங்கட்டும், அக்கினை இறங்கட்டும். வேலுசாமி, ஆமா, எனக்கு இந்த ஒரு கால் பலன் இல்லை. வரும்போதும் கூட நான் அந்த பலன் இல்லாத வந்தேன். இப்ப என் பேரை சொல்லி எனக்கு பிரேயர் பண்ணீங்க. வேலுசாமி, ஆண்டவர் இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறார். இது உண்மைதானா? இப்படியெல்லாம் கூட ஆண்டவர் பேசுவாரா என்று நினைக்கிற வேலுசாமி, இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்தில் நிற்கிறார். உங்களுடைய எலும்புகள் பாதிக்கப்பட்டு ஜாயிண்டாய் வலிகளோடு வேதனையோடு நீங்க வந்தீங்க. இப்படி ஒரு கடவுள் இருந்தா என்னையும் தொடட்டுமே, எனக்கும் விடுதலை தரட்டுமே ஜெபிச்சிங்களே. இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். கால் நல்லா நடந்து காமிங்க, வேகமா நடந்து காமிங்க. பலன் இல்லாம வந்தவங்க பெயர் சொல்லி அழைத்து கால்களை குணமாக்கிட்டார் இயேசு. வேல்சாமி ஐயாவுக்கு நல்ல சுகம். God bless you, God bless you ஐயா. பையனுக்கு என்ன செய்யுச்சு? பையனுக்கு சர்ப்பத்தின் போராட்டத்திலிருந்து 16 வருஷம் அந்த போராட்டங்கள். இப்ப என்ன நடந்துச்சு? ஜெபிக்கும் போது நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள இருந்து என்னமோ வெளியே போயிட்டு போற மாதிரி இருந்துச்சு. நம்ம எதுக்குடா வாழ்றோம், செத்தரலாம் அப்படி இருக்கும் எனக்கு. அப்படியே ஒரு ஆவி பிசாசு போராட்டம். இப்ப இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸுக்கு வேண்டி சாகணும்னு நினைச்சேன். இப்ப எனக்கு அப்படிலாம் கிடையாது. செத்தா ஏச பார்க்க வேண்டியதா. ஆமென், 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 ஆமென். இனிமே இயேசு தான் வாழ வைக்க போகிறாரு. என் பேர் தர்ஷினி. பிரதர் என்னோட பேர் சொல்லி இந்த மாதிரி பாவத்திலிருந்து விடுதலை எத்தனை தடவை எச்சரிச்சும் நீ பாவத்து பின்னாடி போன, இன்னைக்கு உனக்கு பரிபூர்ண விடுதலை, உன்னை மன்னிச்சுட்டாருன்னு சொன்னாரு. தர்ஷினி என்கிற வாலிப மகள், ஆண்டவர் உன்னோடு பேசவில்லையா? உன் பாவத்தை உணர்த்தவில்லையா? உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே மகளே. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடியால்
பல முறை எச்சரித்தும் நீ தொடர்ந்து பாவ வழியிலே சென்று கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாய் உன்னை சந்திக்கிறார். உன் வழிகளை ஒப்புக்கொடு, நான் உன்னை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி நான் ரொம்ப விடுதலையா இருக்கேன். தேங்க்யூ. God bless you. விடுதலை மாத்திரம் இல்ல, உன்னை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்த போகிறார். 4 வருஷமா கழுத்துல ரொம்ப வலியா இருக்கு. நைட்டெல்லாம் தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்க பேர் என்ன? சாரதாங்க. நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. சாரதா, உன்னுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற பிரச்சனை, அந்த கழுத்து எலும்பில் இருக்கிற வலிகள் மறைகிறார். இயேசுவுடைய எலும்புகளை தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் பெயர் சொல்லி கழுத்து வலியை சுகமாக்குகிறார். ஜோயல், என்ன செய்றீங்க? நான் இப்போ கூட சர்ச்சுக்கு போகக்கூடாது, 1 மாசமா சர்ச்சுக்கே போகல. இப்போ கூட அம்மா சொன்னாங்க, ஒரு வாட்டி இந்த இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு அற்புதம் நடக்கும், உன்னை பேர் சொல்லி அழைப்பா. ஜோயல் என்கிற வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை வாலிப வயதில் தெரிந்து கொண்டாரே, நீ இளம் வயதா இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டாரே. நீ பாவத்தில் போய் நண்பர்கள் நிமித்தம் பாவ வழிக்கு போய் உன்னை நீ பரிசுத்தத்தை இழந்து சமாதானத்தை இழந்து போனாய். ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, மறுபடியும் சேர்த்துக் கொள்வாரா என்று ஜெபிக்கிறாய். இயேசுவின் உடைந்த உள்ளத்தை கண்டார் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நம்பிக்கை இல்லாமல் இப்போ வேலையிலிருந்து அப்படியே வரேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் கொடுத்தார். நன்றி கர்த்தருக்கு. பெயர் சொல்லி அழைச்சி நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இருக்கிறார். வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி பாரத்தோட தான் வந்தேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சர் நினச்சி என்ன பண்ண போகிறோம்னு நினச்சேன். ஆனால் ஏசப்பா ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு, ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்காரு. ஐயா மூலமாக வந்து அந்த 4 வார்த்தையுமே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆண்டவருக்குள்ளே என்ன எப்படி அதிகமாக போகணும், அதிகமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம், இன்னும் அதிகமாக நம்ம தியானத்தை வாசிக்கணும், ஆண்டவருக்குள்ளே என்ன இதாகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த கூட்டம் வந்து ரொம்ப எங்களுக்கு அற்புதமாக இருந்து ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய வாலிபர்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்தது. மன வேதனையோடு வந்த ஆறுதலோடு திரும்பி போகிற எல்லா கட்டுகளும் உடஞ்சி குடும்ப சமாதானத்தோடு போகிறோம். அற்புத பெருவிழா உண்மையாலுமே கோயம்புத்தூருக்கு ஒரு அற்புதமான ஒரு விழா. ஸோ நாங்கள் இந்த ப்ரேயர் மீட் வரும்போது உண்மையாகவே ரொம்ப கலக்கமாக ரொம்ப ஒரு மாதிரி வந்தேன். பட் போகும்போது எனக்கு ஏசப்பா பரிபூர்ண விடுதலை கொடுத்துரு. அதுவும் அங்கே வாலிபர்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா உண்மையாகவே அபிஷேகம் பண்ணார். ஸோ இந்த ப்ரேயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜீசஸ் ரெடி.